ஃபுல்லாக இந்த சூட்லேயே வச்சு கிளறிடுங்க. கஜன் வீடியோ எடுக்கிறதுக்காக வயிற்று எக்கி பிடிச்சோ நிற்கிறான்டா கடனே. அதை கட் பண்ணிடுங்க தயவு செஞ்சு. உறவுகளுக்கு வணக்கம். நான் தான் உங்கள் தீபா. எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நான் நல்ல சோமா இருக்கிறேன். இன்றைக்கு தான் ட்ரிப் எல்லாம் முடிச்சுட்டு வந்திருக்கிறோம். இன்றைக்கு எங்களோட குசினி இல்லை, அதிகளவு சுவையான சோயா மீட் பிரட்டல் தான் செய்ய போகிறோம். என்ன சிக்கன் கறி அதெல்லாம் தோற்று போகிற அளவுக்கு சிம்பிளாக குயிக்காக செய்யக்கூடியதான் இந்த சோயா மீட் பிரட்டல். வாங்க குசினிக்கு போய் மிச்சத்தை கதைப்போம். நான் கடைசியாக போவேக எல்லாமே மெழுகி வச்சுட்டு போனான். இப்போ வந்து திருப்பி எல்லாம் கழுவி எல்லாம் ரெடி பண்ணியிருக்கேன். நீண்ட நாட்களாக நான் இந்த குசினிக்குள்ள எல்லாம் குசினியை ரொம்ப மிஸ் பண்ணேனா, இன்றைக்கு வந்து எல்லாம் கழுவி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நாங்கள் வந்து முதல்ல அடுப்பை பற்ற வச்சுருவோம். இப்போ நாங்கள் வந்து இவ்வளவு சோயா மீட் தான் எடுத்துருக்கிறோம். இதுக்கு வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கொள்ளுவோம். கொஞ்சமாட்டு சோயா மீட்டுக்கு மேலால் இருக்கணும். சோயா மீட் சும்மாவே மிதக்குமா. இதுக்கு வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கொள்ளுவோம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் இதை நாங்கள் அடுப்பில் வச்சுருவோம். அடுப்பு நல்லா எரியுது. இப்போ ஒரு மூடியை போட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வைப்போம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சுடுதண்ணியை ஊற்றியும் அவிய வைப்பாங்க. ஆனால் அதை விட சுடுதண்ணி கொதிச்சு கொண்டு வரைக்கும் சோயா மீட் அவிஞ்சு வரைக்கும் ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அதனால தான் நான் வளமையாகவே அப்படி சமைக்கிறது. சரி, இப்போ சோயா மீட் வந்து சுடுதண்ணியில் நல்லா அவியட்டும். அதுக்கடையில் நாங்கள் வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி பழம் எடுத்து வச்சுருக்கோம். இதை சின்ன சின்னதாக வெட்டிடுவோம். சரி, இப்போ நாங்கள் திறந்து பார்ப்போம் கொதிச்சிட்டாண்டு. நல்லாவே கொதிச்சுட்டு நாங்கள் இனி இதை இறக்கிடுவோம். இப்போ பாருங்கள், தண்ணி வந்து நல்லாவே வற்றிட்டு இனி நாங்கள் இதை இறக்கிடுவோம். சோயா மீட் வந்து சுட சுட இருக்குது தானே, அது கொஞ்சம் மாறட்டும். அதுக்குள்ளே அடுத்த சட்டியை வச்சு நாங்கள் தாளிக்கிற வேலையில் செய்வோம். இப்போ சட்டி வந்து சூடாகிட்டு இதில் நாங்கள் எண்ணெயை ஊற்றிடுவோம். எண்ணெய் வந்து கொஞ்சம் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் வந்து நல்லா சூடாகிட்டு இதில் கடுகு, வெந்தயம், சீரகம் போட்டுக்கொள்ளுவோம். அடுத்தது வந்து வெங்காயத்தை போட்டுக்கொள்ளுவோம். ஒரு 5 மிளகாய் வெட்டி வச்சிருக்கு, அதோடு சேர்த்து பாருங்கள் 4 வெள்ளைப்பூடும் வெட்டி எடுத்துக்கொள்ளுவோம். இப்போ இதை வந்து வெங்காயத்தோடு போட்டு வதக்கி எடுப்போம். வெங்காயமும் பச்சை மிளகாவும் உள்ளியும் வந்து நல்லா வதங்கிட்டு அதோட வந்து 2 தக்காளி பழம். இந்த சோயா மீட் பிரட்டலுக்கு தக்காளி பழம் தான் தேவை. அதுவும் நல்லா சின்ன சின்னதாக வெட்டி போடணும். ஏன்னா இதுக்கு நாங்கள் வந்து பால் சேர்க்க போகிறது இல்லை. எல்லாத்தையும் நல்லா வதக்குவோம் முன்னையிலேயே. இப்போ நாங்கள் சட்டியில் அவிய வச்ச சோயா மீட்டை வேறையாக எடுத்துடுவோம்.
இப்போ பாருங்கள் தக்காளி பழம் வந்து நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். தக்காளி பழம், உள்ளி, வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாம் நல்லா வதங்கிட்டு இந்த எண்ணெய்க்குள்ளேயே நாங்கள் வந்து அவிச்சு வச்சிருக்கிற சோயா மீட்டையும் போட்டு ஒரு எண்ணெயில் நல்லா வதக்கிடுவோம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா எண்ணெயில் வதக்கி எடுக்கணும். தக்காளியோட ஜூஸ் தன்மை வந்து சோயா மீட்டோட சேர்ற அளவுக்கு நல்லா எண்ணெயில் வதக்கி எடுக்கணும். இப்போ பாருங்கள் எண்ணெயில் எல்லாத்தையுமே நல்லா வதக்கி எடுத்தாச்சு. பாருங்கள் அப்படி இருக்கண்டு. இதுக்குள்ளே இந்த சோயா மீட் பேக்கெட்லேயே பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு மசாலா பேக்கெட் தந்துருப்பாங்க. அதை வந்து நாங்கள் அதிக அளவு சேர்க்காம கொஞ்சமாக பாருங்கள் ஒரு கொஞ்சம் காணும் மிச்சம் எவ்வளோ இருக்கண்டு. இதுக்கு இன்னும் கொஞ்சமாக சுவையை கூட்டணும்னா எங்களோட வீட்டுத்தூள் ஒரு கரண்டி சேர்ப்போம். எல்லாத்தையும் நல்லா எண்ணெயிலேயே கிளறி எடுக்கணும். பாருங்க இப்படி எல்லாத்தையும் நல்லா எண்ணெயிலேயே கிளறி எடுத்தாச்சு. இதுக்குள்ளே கடைசியாக கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கொள்ளுவோம். ஏன்னா ஆல்ரெடி வந்து சோயா மீட்டை நாங்கள் அவிச்சு வச்சுருக்கிறோம். சோயா மீட்டில் கொஞ்சம் தண்ணியாக இருக்கும். அந்த தண்ணியோட ஒரு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வச்சிடுவோம். இந்த மிளகாத்தூளோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொதிச்சா சரி. இப்போ நாங்கள் வந்து எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறி அது ஒரு கொதியும் கொதிச்சுட்டு இப்போ நாங்கள் வந்து உப்பு பார்ப்போம். காரணம் என்னென்னா சோயா மீட் அவியக்கே நாங்கள் உப்பு போட்டு தானே அவிய வச்சோம். நாங்கள் அதனால தான் இது வரைக்கும் கறிக்கு உப்பு சேர்க்கல. இப்போ உப்பு பார்ப்போம். காணாட்டி நான் கொஞ்சம் சேர்த்துக்கொள்ளுவோம். இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கொள்ளலாம். நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. எல்லாத்தையும் நல்லா கிளறிடுவேன். கேமராமேன் கொஞ்சம் கிளறுங்க, நான் கையை கழுவிட்டு வரேன். இப்போ நாங்கள் வந்து மூடி வச்சு கொதிக்க வைப்போம். ஓகே, இப்போ நாங்கள் வந்து திறந்து பார்ப்போம். நல்லா அவிஞ்சிட்டாண்டு. வாவ், இப்போ எல்லாத்தையும் நல்லா கிளறி விடுவோம். இப்போ நாங்கள் இதை இறக்கிடுவோம். கடைசியா ஃபினிஷிங் டச் ஒன்று இருக்கு. Why are you waiting? இது சோயா மீட் கறி. ஸோ இது சோயா மீட் பிரட்டல்ன்றது எங்களுக்கும் தெரியும். ஸோ பிரட்டல் ஓகே ஓகே பிகாஸ் ஐ அண்டர்ஸ்டாண்ட் ஐ ஈட்டிங் வரல தானே விடன். சமுதாயத்துக்கு ஒரு கருத்து சொல்ல வேணுமா? இந்த பிரட்டலுக்கு கடைசியா கொஞ்சமா நாங்கள் சோஸ் விடுவோம். ஒருக்கா இப்படி வீட்டை முயற்சி செய்து பாருங்க, எப்படி டேஸ்டாக இருக்குமாண்டு. இறைச்சி கறி தோத்து போயிடும். நல்லா இந்த சூட்லேயே வச்சு கிளறிடுங்க. அடுப்புல இருந்து கீழே இறக்கிட்டு சோஸ் விட்டுட்டு அதுக்கு பிறகு நல்லா கிளறி விடுங்க. எங்கள் அடுத்த கால் ஓடியறது கழிஞ்ச சோஸ் விட்டோன்னு ஒடியான்ட்டாரு. ஓகே, இப்போ நாங்கள் டேஸ்ட் பார்ப்போமா? தாங்க. ஸோ வெள்ளை அரிசி சோறு, பச்சை மிளகாய், சோயா மீட் பிரட்டல். செந்தூரன் செந்தூரன் உனக்கு ஒரு விஷயம் சொல்லவா? போயிட்டாரான் செந்தூரன். டேஸ்ட் பண்ணி பாரு தம்பி, டேஸ்ட் பண்ணி பார். உனக்கு பிடிச்ச சாப்பாடு.
எனக்கு பிடிச்சதுன்னு எல்லாருக்கும் தெரியுமே. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? கஜன் வீடியோ எடுக்கிறதுக்காக வயிற்று எக்கி பிடிச்சோன்னு நிற்கிறான்டா கடனே. அதை கட் பண்ணிடு தயவு செஞ்சு. மூச்சு கூட விட முடியல. எங்க நோம்பல ஒரு கட் விட்டுட்டு நில்லாப்போ. எக்கி பிடி. அழகா ஒல்லியா ஹேண்ட்ஸமா வந்தேன். அக்கா சமைச்சு தந்து அவரும் அதனால தான் வராம ஓடிட்டாரு. உள்ள போ செஞ்சுட சொல்றான். ஏன் தெரியுமா அந்த அக்கா வச்ச சோயா மீட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் லோங்கெல்லாம் இழுக்க விரும்பல. நான் எவ்வளோ தான் ட்ரை பண்ணி பார்த்தாலும் எவ்வளோ தான் சாப்பிட்டு பார்த்தாலும் அந்த ஒரு சுரைசுரப்பு தன்மை இருக்கும். அக்கா வச்சா கொஞ்சம் சொஃப்டாக அழகாக இருக்கும். சாப்பிட்றப்ப ஒரு அல்வா மாதிரி போகும். பயப்படாத, நான் என்ன கொஞ்சம் கொடுக்கவா? பயப்படாத, நான் இப்போ சோயா மீட் கறி வச்சாலும் உனக்கு தருவேன். நான் எங்கேயும் போக மாட்டேன். சோடே தேவையில்ல, சும்மாவே சாப்பிடலாம். எல்லாம் இருக்கா? உப்பு புளி எல்லாம் காணுமா? புளியை விட எல்லாம் காணுமா? பார்த்தீங்களா? உருட்டை சொல்லுண்டா, ஏதாவது சொல்ல. நீ சொல்லாம சாப்பிட்டுட்டே இருக்கு. எனக்கு பிடிச்ச கறியை கொடுத்துட்டு ஏதாவது சொல்லுன்னா என்னத்த சொல்லுவேன். ஆனா நீங்க சாப்பிட்டு பாருங்களே. இங்க வாங்க, சரி வாங்க, இங்க வாங்க. அவர் கேமரா பின்னே தான் நிப்பானாண்டீங்க. ஏன் அவர் வர மாட்டேங்கிறாரு? சோயா மீட்டை பாருங்க. கேமராக்கு நல்லா இருக்கா உண்மையாவே? இது தேங்காய் பால் எல்லாம் விடாத கறி. நிறைய தேங்காய் பால் விட்டு நல்லா குழம்பா இருக்கு. கிழங்கெல்லாம் விட்டு நாங்கள் தேங்காய் பால் விடாத பிரட்டெல்லாம் வைக்கிறது. அவசரத்துக்கு எங்கேயாவது வெளியில சுத்தா போயிட்டு வந்துட்டேன், அவசரமா ஒரு கறி வைக்கணும், இல்லை எங்கேயாவது ட்ரிப் போயிட்டோம், அடுப்பு இருக்கு, என்ன கறி வைக்கிறேன்னு தெரியல, அந்த நேரத்தில் சோயா மீட்டை கடையில் வாங்கியாச்சு, தேங்காய் பால் தவையில் வெங்காயம் பச்சை மிளகாய் வெட்டி போட்டாச்சு. இப்படி நல்ல ஒரு புரட்டல் கறியை வச்சுட்டு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்புறீங்களா? நன்றி நன்றி நன்றி. இன்றைக்கும் ஒரு சுவையான சமையல் காணொளி என்னுடைய தம்பியாக்களுடன் சேர்ந்து இது போல இன்னொரு நாளைக்கு சுவையான சமையல் காணொலியோட நான் உங்களை சந்திக்கிறேன். கஜன் இப்ப பார்க்க மாட்டார், சொத்து கோப்பையில பாதி சொத்த காணல. இதாங்க அக்கா. நல்லா தான் சமைச்சிருக்க. ஓகே ஓகே, பாய் பாய். யாரும் சொல்லல. பாய்.